கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம் தேவ ராஜ்யத்தில் பலப்படுங்கள் என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்திலே வல்லமையாக வாழ்வதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பலம் என்று சொல்லும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மகத்துவமும் வல்லமையையும் அவர் தரித்து கொண்டிருக்கிறார். அவர் பயங்கரமான தேவன். அவர் பராக்கிரமத்தை அவர் வஸ்திரமாக தரித்திருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். எனவே நாமும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட வேண்டும் என்று எபேசியர் நிருபத்திலே பவுல் நமக்கு சொல்லுகிறார். கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்ம ஏன் நம்ம பலப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்ம யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ஏதோ சாதாரண ஒரு பிள்ளைகள் அல்ல. we are not survivors. நாம் 2 கொரிந்தியர் 6:18 நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்திலே நீங்கள் எனக்கு பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதாமல், அங்கு கர்த்தருக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அப்போ சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினாலே நாமும் வல்லமை பெற்ற சர்வ வல்லமையுள்ள ஒரு தகப்பனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே வல்லமையுடையவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே அதை நாம் அறிந்து கொள்ளாதபடிக்கு பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இப்போ நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது, தேவனை அறிகிற அறிவிலே நாம் ஆழமாக வளரும்போது, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட பாக்கியங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன சொல்லுகிறார்? என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, அவருடைய வல்லமையில் பலப்படுகிறவர்களாக, கர்த்தருடைய சத்துவத்திலே அவருடைய வல்லமையிலே பலப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அவருடைய வல்லமையை அவர் நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார்? கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் முழுவதுமாகவே அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரிடத்திலே பலவீனம் என்று சொல்லுகிற ஒரு காரியம் எதுவுமே இல்லை. அவர் என்ன செய்தாலும் அது அதிசயமானவைகள், ஆச்சரியமானவைகள், மகத்துவமானவைகள், பயங்கரமானவைகள். நம்மால் சிந்திக்கக்கூட முடியாத அளவிற்கு அவர் ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்கிறவர். நம்முடைய சிருஷ்டிப்பை நாம் பார்க்கும்போது கூட அந்த பால்வெளி மண்டலம், அந்த விண்வெளி, இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த சயின்ஸில் நம்ம பார்க்கும்போது இந்த பூமியே ஒரு சின்ன புள்ளியாக இருக்கும். அந்த சின்ன புள்ளியில் நம்ம எவ்வளோ சின்ன புள்ளியாக இருப்போம் அப்படி சொல்லி நம்ம அந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அவருடைய கிரியேஷன், அவருடைய படைப்புகள் எவ்வளவு திரளாக இருக்கிறது, அவருடைய ஞானம் எவ்வளவு திரளாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் மகாபலமுள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த வல்லமையை அவர் எவ்விதமாக வெளிப்படுத்துகிறார்? அவர் முழுவதுமாக வல்லமை உள்ளவராக இருந்தாலும் அவர் தம்முடைய வல்லமையை எவ்விதமாக வெளிப்படுத்துகிறார்? அப்போ பிதாவை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இப்போ தேவனை யாருமே பார்த்தது இல்லை, ஆனால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சமாக வந்தபோது அவர் பிதாவை வெளிப்படுத்தினார். அப்போ இயேசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்தினார். அதே போல சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமை எவ்விதமாக வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். நாம் ராஜாக்களை பார்த்தோம். இஸ்ரவேல் ராஜாக்கள் அவர்கள் எவ்விதமாக பலப்பட்டார்கள், தங்களுடைய ராஜ்யத்திலே பலப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே போல் நியாயாதிபதிகளை நாம் பார்த்தோம். யோசுவாவுக்கு மோசே சொன்னார், பலங்கொண்டு திடமனதாயிரு. கர்த்தரே யோசுவாவுக்கு சொன்னார், பலங்கொண்டு திடமனதாயிரு. அதே போல் சிம்சோனை பார்த்தோன்னு சொன்னால், சிம்சோனுடைய வாழ்க்கையில் என்ன கேட்குறாங்க? சிம்சோனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிற்று? உன்னுடைய மகாபலம் எப்படி வந்தது? ஆளை பார்த்தா அப்படி தெரியலை, இப்படி மகாபலம் உள்ளவர். ஆனால் எந்த காரியத்தை கொண்டு போனாலும் பயங்கரமான பராக்கிரமசாலியாக அந்த சிம்சோன் இருக்கிறார்.
அப்போ அவருடைய எதிரிகள் என்ன கேட்குறான், அவனுடைய மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்று கேட்கும்போது அது கர்த்தருடைய ஆவியானவராலே அந்த சிம்சோனுக்கு உண்டாயிருந்தது. அந்த அவருடைய தலைமயிரை அவர்கள் வெட்டி விட்ட போது அந்த சிம்சோனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். அப்போ அந்த சிம்சோனுடைய மகாபலம் எதினாலே வந்தது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருந்தபடினாலே. அவனுக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது, அதற்காக அவனுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. அந்த அடையாளத்தை அவன் இழந்த போது ஆவியானவர் அவனை விட்டு விலகினதை நாம் பார்க்கிறோம். அந்த அபிஷேகத்தை அவன் மதிக்கவில்லை. அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளத்தை அவன் மதிக்காமல் அதை துச்சமாக நினைத்து அதை அவன் இழப்பதற்கு அவன் எப்பொழுது ஆயத்தமாக இருந்தானோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு நீங்கினார். அவனிடத்தில் இருந்த மகாபலமும் அவனை விட்டு நீங்கினது. இப்போ நமக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளத்தை எந்த ஒரு காரணத்திற்காகவும் நாம் இழந்து போவதற்கு நாம் மன விருப்பம் உள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளத்தை நாம் மதிக்க வேண்டும், போற்றி பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய வல்லமையை எவ்விதமாக வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த வல்லவர் வல்லமை என்று சொல்லுகிற வசனங்களை நாம் மீண்டுமாக நாம் பார்க்கும்போது அங்கு வல்லமை என்று சொல்லும்போது அதன் பக்கத்திலேயே கரம், புயம் என்று சொல்லி வருகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எப்பொழுதும் போல நம்ம பிரசங்கம் இது பிரசங்கம் என்று சொல்வதற்கு பதிலாக இது ஒரு பைபிள் ஸ்டடியை போல இருக்கிறது. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று மனோவாஞ்சையாக அவர்கள் வேதத்தை அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி சபைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதா, அதே போல நமக்கும் இது ஒரு பைபிள் ஸ்டடி. பெரிய பாஸ்டர்ஸ் ஸ்டேஜ்லேருந்து பண்ணுகிற பிரசங்கம் போல அல்லாமல் நாம் ஒரு பைபிள் ஸ்டடியாக நாம் இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் அதை அறிந்து கொள்ளும்படியாக. இப்போ நம்ம ஆதியாகமத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 49:24 யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அப்போ யோசேப்புனுடைய புயங்கள் எவ்விதமாக பலப்பட்டது, கரங்களால். யாக்கோபுடைய வல்லவர் யாரு, தேவன். இப்போ தேவனுடைய கரங்களால் யோசேப்பு பலப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இன்றைய தினத்தில் நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், தேவனுடைய வல்லமையை அவருடைய கரம் வெளிப்படுத்துகிறது, அவருடைய புயம் வெளிப்படுத்துகிறது என்பதற்கு அநேக வசனங்கள் இங்கு இருக்கிறது. இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் ஏற்கனவே வாசித்த வசனங்களாகத்தான் இருக்கும். ஆனால் அதை நாம் திரும்ப 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 அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் சொல்லுவதை நீங்கள் கேட்கும்போது அந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்திற்கு உள்ளாக சென்று இந்த சத்தியமானது உங்களுடைய மனதிலே ஆழமாக பதிகிறது. எனவே இங்கு யோசேப்பு வல்லவரின் கரங்களால் பலப்பட்டான். யாத்ராகமம் 15:6 மோசே சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. மோசே சொல்லுகிறார், கர்த்தருடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. வலதுகரம் என்ன செய்கிறதா, பகைஞனை நொறுக்கிவிட்டது. அப்போ அவருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது என்று சொல்லி இங்கு மோசே சொல்லுகிறார். அதே போல யாத்ராகமம் 32:11 கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்கள். இப்போ எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த உம்முடைய ஜனங்கள் என்று சொல்லி அதை மாத்திரம் சொல்லாமல் தேவரீரை குறித்து மோசே என்ன சொல்கிறார், மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும். அப்போ அவருடைய கை என்பது வெறும் கை அல்ல, அது என்ன கை, வல்லமையுள்ள கை. யாத்ராகமம் 6:6 நானே கர்த்தர் ஓங்கிய கையினால் உங்களை மீட்டு. கர்த்தரே தன்னுடைய கரத்தை குறித்து என்ன சொல்கிறார், ஓங்கிய கையினால் உங்களை மீட்டேன். உபாகமம் 3:24 கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? தேவனை குறித்து இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உமது மகத்துவத்தையும்
உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? உபாகமம் 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. உபாகமம் 26:8. எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. யோசுவா 4:23. பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, பூமியில் உள்ள சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு என்று நான் பார்க்கிறோம். இப்போ யாபேஸ் அவருடைய ஜெபம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது 1 நாளாகமம் 4:10 இருக்கிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். இந்த யாபேஸ்க்கு அப்போ தெரியுது, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு மாத்திரம் அவர் ஜெபிக்காம அவர் தெளிவாக அவர் விளக்கமாக ஜெபிக்கிறார் பாருங்க. அப்பா உம்முடைய கரம் வல்லமை உள்ளது, அந்த வல்லமையுள்ள அந்த கரம் என்னோடு கூட இருந்தாலே போதும், எந்த தீங்கும் எனக்கு வராது, என்னுடைய எல்லைகள் பெரிதாகும், தீங்குக்கு நான் விலக்கி காக்கப்படுவேன் என்று சொல்லி உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி யாபேஸ் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்த யோசபாத் ராஜா 2 நாளாகவும் 26 அவர் ஜெபிக்கிறதை பாருங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அப்போ இவர் ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை இங்கு சொல்லுகிறார். யோசபாத் ராஜா ஒரு யுத்தம் என்று வரும்போது, யுத்தத்திற்காக தேவனிடத்தில் உதவி கேட்டு ஜெபிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? தேவரீர் ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில், உங்கள் கையில் தான் என்ன இருக்குது? வல்லமை பராக்கிரமும் தேவனுடைய கரத்தில் தான் இருக்குது. அதனால் யாருமே உமக்கு எதிராக வர முடியாது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது என்று சொல்லுகிறார். அதே போல் இந்த எஸ்ரா, நெகேமியா இவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து இவங்க மீண்டுமாக இஸ்ரவேல் ஜனத்திற்கு வருகிறார்கள், எருசலேமுக்கு. அவங்களும் தேவனுடைய கரத்தை குறித்து சொல்லுகிறார்கள். எஸ்ரா 7:28 அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டேன் என்று சொல்லி எஸ்ரா தேவனுடைய கரத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். கரம் இருந்தபடினாலே நான் திடன் கொண்டேன் என்று சொல்லி, அப்போ நம்மை திடப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நம்மை பலப்படுத்தி சத்துவப்படுத்தி நம்மை ஸ்திரப்படுத்துகிறது தேவனுடைய கரம் என்பதை இந்த எஸ்ரா அறிந்து கொண்டார். எனவே அவர் அதை இங்கு சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டேன் என்று சொல்லி. நெகேமியா சொல்லுகிறார், நெகேமியா 1:10, தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியார். அவரும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என்ன சொல்கிறார்? பலத்த கரத்தினால் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். அதே போல் நம்ம தாவீது இந்த கரத்தை குறித்து என்ன சொல்கிறார் என்று நான் பார்க்கலாம். 26 சங்கீதம் 26, தமது வலது கரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து. இப்போ வலது இரட்சிப்பின் வல்லமை அதை எது செய்கிறது என்று சொல்கிறார்? வலது கரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகள். அதே போல் 45:4 உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். 89:13 உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. எவ்வளவு அழகாக இந்த தாவீது ராஜா சொல்லுகிறார் பாருங்கள். உமக்கு வல்லமையுள்ள புயம், உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நம்மளே எத்தனையோ வருஷமாக ஜெபிக்கிறோம். நம்ம இப்படிலாம் ஏதாவது சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், சாப்பாடை தாங்க, புகழிவர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க, இதை தான் நமக்கு ஜெபம் பண்ண தெரியும். ஆனால் இந்த தாவீது ராஜா நித்தியமாக அந்த ராஜாங்கத்தை அவர் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்டார்.
ராஜாங்கத்தை ஒரு நித்திய உடன்படிக்கையாக பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் இவர் எவ்வளோ அழகாக அவர் ஜெபிச்சிருக்கார் பாருங்கள். இப்படிலாம் நம்ம ஜெபிக்கணும்னு நமக்கெல்லாம் தோணவே செய்யாது. ஃபஸ்ட்டு ஜெபிக்கிறதுக்கு தோன்றதே பெரிய விஷயமா இருக்குது. அப்போ இப்படிலாம் ஜெபிக்கிறதுக்கு தோன்றது அதெல்லாம் நினச்சி கூட நமக்கு பார்க்க முடியலை. இப்போ நம்ம எப்போவுமே அதே மாதிரி ஷாலோ கிரேட்லேயே இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அந்த எஸ்ஏக்கில் பார்த்த மாதிரியே முதல்ல வெளியே நிற்கிறாங்க, அப்புறம் கணுக்கால் அளவு வராங்க அந்த தண்ணியில், அப்புறம் என்ன செய்கிறாங்க, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, அப்படி அவங்க ஆழத்துக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நம்ம ரொம்ப வருஷமாக நான் கிறிஸ்டியனாக இருக்கேன் அப்படின்னு என்று சொல்லுவதை பார்க்கிலும் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். அதான் பவுல் ஜெபிக்கிறார், பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படிக்கு உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுவும் எதுக்கு, அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளும்படியாக. இந்த பிலிப்பியர் 3:10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிகிறதற்கும், அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் எபேசியர் 1:19 கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஜெபத்தை காப்பி அடித்து ஜெபிச்சாலே நமக்கு நிறைய சேஞ்சஸ் நடைபெற்றும். நமக்கே இதை ஜெபிக்க தெரில அப்படின்னாலும் இந்த பவுல் ஜோமன்ற ஜெபம், இந்த மாதிரி இந்த நல்ல ஜெபங்களெல்லாம் நீங்கள் பார்த்து அதை நம்ம ஜெபித்தாலே நமக்கு கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையில் நமக்கு ஜெபிக்க முடியல அப்படின்னாலும் இன்னொரு காரியம் நம்ம என்ன செய்யலாம்னா, அந்தபடியே நம்முடைய பலவீனங்களில் நமக்கு யார் உதவி செய்கிறா, ஆவியானவர். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். அப்போ இவங்களுக்கு, இந்த பவுலுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி ஜெபிக்கணும்னு, தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் நமக்கு என்ன செய்யல, தெரியலை. அப்போ நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நம்ம அறியாது இருக்கிறபடினால ஆவியானவர் என்ன செய்கிறாராம், சாதாரணமாக ஜெபிக்காமல் பெருமூச்சு விட்டு நமக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இவங்களுக்கு ஜெபிக்க தெரியலை, ஆனால் இவங்களுக்கு உள்ளே இருந்து இவங்க நம்மளை விசுவாசிச்சிருக்காங்க, அதனால் இவங்க மூலமாக நம்ம என்ன செய்யணுமோ, இவங்களை எப்படி பலப்படுத்தணும், இவங்களை எப்படி ஸ்திரப்படுத்தணும், இவங்களை எப்படி ராஜ்யத்தில் நம்ம வாழ வைக்கணும், இவங்களை எப்படி ராஜ்யத்தில் பிரகாசிக்க வைக்கணும், அதை நம்ம செய்யணும்னு சொல்லி தேவனோடு கூட ஆவியானவர் நம்மை குறித்து அவர் பேசுகிறார். அப்போ இப்போ இந்த வசனங்களை சொல்லி இவ்வளோ தெளிவாக நமக்கு ஜெபிக்க தெரியவில்லை என்று சொன்னால் நம்ம இன்னொன்று என்ன செய்யணும், அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில் ஜெபிச்சா ஆவியானவர் நமக்காக ஜெபிச்சிருவார். அப்போ அந்நிய பாஷையில் ஜெபிக்கலை அப்படின்னா என்ன செய்யணும், இந்த வசனத்தை வச்சு இவ்வளோ தெளிவாக நம்ம ஜெபிக்கணும். ஒன்று, இந்த வார்த்தையை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டியதில்லை என்றால் அந்நிய பாஷையிலே நாம் ஜெபிக்க வேண்டாம். அப்போ இந்த தாவீது ராஜா எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். அப்போ நம்ம இதெல்லாம் நமக்கு தெரியலை அப்படி நம்ம விட முடியாது. ஏன்னா இதெல்லாம் எழுதி ஆண்டவர் நம்ம கையில் தான் கொடுத்துருக்காரு. உபாகமத்தில் சொன்ன மாதிரி இதை பெற்றுக்கொள்வதற்கு நீ வானத்துக்கு ஏறி நீ போக வேண்டாம், கடலை கடந்து நீ போக வேண்டாம், எங்கேயோ இருக்குது எனக்கு தெரியாது நீ சொல்ல முடியாது, அது உன் முன்னாடி தான் இருக்குது, மரணத்தையும் ஜீவனையும் உன் வாயில் தான் நான் வச்சுருக்கேன், உன் பக்கத்தில் தான் இருக்குது, இந்த வார்த்தையில் தான் இருக்குது, இது அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது, மரணமும் ஜீவனும் அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது, உனக்கு மரணம் வேணுமா ஜீவன் வேணுமா அந்த வார்த்தையில் இருக்குது, இந்த வார்த்தையிலேருந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்னுடைய மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அப்போ இந்த வேதாகமத்தில் அவருடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, இது வேற யாருக்கோ உள்ளது போல், யாருக்கோ வந்த விருந்து, இது நமக்கு உள்ள விருந்து இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தலவாழை இலையை போட்டு அவ்வளோ ஐட்டங்கள் சாப்பாடு வச்சு விருந்து வச்சா அந்த விருந்து அந்த பார்த்த ஆளுக்கு இவ்வளோ பெரிய விருந்து, இவ்வளோ நல்ல விருந்தா, இது எந்த விருந்து கண்டிப்பாக எனக்கா இருக்காதுன்னு நினைக்கிறாங்களா. அதை மாதிரி அவர் அவ்வளோ மகத்துவங்களை அந்த வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறார். ஜனங்கள் அதை அந்நிய காரியமாக
எண்ணினார்கள். அப்போ அந்த அந்நிய பாஷை பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்பட்டு அப்போஸ்தலர்கள் அந்நிய பாஷை பேசின போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க பரிசுத்த ஆவியை பேசும்போது அவரவர் நம்முடைய ஜென்ம பாஷையிலே தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அப்போ நீங்கள் படிப்பறிவில்லாதவங்களாக இருக்கலாம், அந்த வசனத்தை வாசித்து அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்நிய பாஷையில் பேச 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 உங்களுக்கு தேவனுடைய மகத்துவங்கள் வெளிப்படப்படுகிறது. எனவே போக்கு சொல்ல நமக்கு இடமே கிடையாது. எப்படியானாலும் அவருடைய வார்த்தை, அவருடைய மகத்துவமானது இந்த வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஆடியோ பைபிளில் போட்டு படிக்க தெரிலனா கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா இன்னொருத்தங்களை படிக்க தெரிஞ்சவங்களை வாசிக்க சொல்லி கேட்கலாம், சபையில் பிரசங்கத்தில் நம்ம கேட்கலாம், பைபிள் ஸ்டடியில் கேட்கலாம். விட மகத்துவம், தேவனுடைய மகத்துவங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். அதுவும் உங்களால் எதுவுமே முடியலைன்னா கூட எங்கே இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த கடைக்கோடியில் எந்த தனி தீவில் இருந்தாலும், அந்த யோவான் அப்படி தான் பத்மு தீவில் இருந்தார். ஆவியானவர் வந்தபோது அவருக்கு எவ்வளவு காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அதை போல் நம்மளும் படிப்பறிவில்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நாடு கடத்தப்பட்டிருக்கலாம், எந்த ஒரு நல்ல காரியமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் அவர் நமக்கு வேதத்தின் மகத்துவங்களை, தேவனுடைய மகத்துவங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதற்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது அநேகம் பேருக்கு. அந்த ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பமானது ஏவாளிடத்தில் என்ன சொன்னது, இந்த பழத்தை நீங்கள் புசித்தால் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி. அப்போ அது வரைக்கும் ஆதாமுக்கு ஏவாளு கண்ணு தெரியாமலாம் இருந்தாங்க. அப்போ கண்கள் திறக்கப்படும்னா எந்த கண்ணு திறக்கப்பட்டது? தீமையை அறிந்து கொள்ளுகிற கண்கள், மாம்சத்தின் கண்கள், மாம்ச இச்சையின் கண்கள் அந்த பழத்தை புசித்த போது அவர்களுக்கு திறக்கப்பட்டது. அப்போ அதற்கு முன்னாடி பவர்ஃபுல்லாக இருந்தது எது? ஆவியின் கண்கள், தெய்வ தன்மையுள்ள வாழ்க்கையை பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள். அந்த கண்கள் மூடப்பட்டு இந்த கண்கள் திறக்கப்பட்டது. எனவே தான் இப்பொழுது புதிய சிருஷ்டியாக மாறி இருக்கிற நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். அதே போல நாமும் கர்த்தரிடத்திலே ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு பிரகாசமுள்ள கண்களை தந்தருளுங்க, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க என்று சொல்லி இப்போ பிசாசானவன் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ ஆவிக்குரிய கண்களால் பார்க்க விடாமல் அவன் ஆவிக்குரிய கண்களின் பார்வையை அவன் தடை செய்து வைத்திருக்கிறான். அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உன் கண் நல்லதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் நல்லதா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும். அவர் எந்த கண்ணை குறித்து அவர் சொல்லுகிறார்? நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் நல்ல பார்வையுடைய கண்களாக இருக்கும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்வோம். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம். தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது நமக்கு வெளியாக்கப்படாத ரகசியம் என்று ஒன்றுமில்லை. ஆண்டவராகிய தேவன் பிதா, பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யம், அபிஷேகம், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு உதவி செய்வதற்கு, அதை புரிந்து கொள்ளாத நேரத்திலே அதை நமக்கு உதவி செய்வதற்கு, நம்மை புரிந்து கொள்ள வைப்பதற்கு, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் அதை பார்ப்பதற்கு திராணி உள்ளவைகளாக இருக்க வேண்டும். அந்த எலிசாவின் காலத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த எலிசாவை பிடிப்பதற்காக அந்த சீரிய இராணுவம் வந்தபோது அந்த வேலைக்காரனுக்கு அந்த சீரிய இராணுவத்தில் உள்ளவங்களெல்லாம் கண்ணு தெரியுது. அப்போ எவ்வளோ எதிரிகள் நம்ம பிடிக்க வந்திருக்காங்கன்னு அந்த வேலைக்காரன் பயப்படும் போது எலிசா ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொன்னபோது அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த வேலைக்காரன் அந்த மலை முழுவதும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நிறைந்திருப்பதை அவர் பார்த்தார்.
இந்த எலிசாவின் கண்கள் எப்பொழுதும் ஆவிக்குரிய கண்கள் திறந்தவைகளாக இருந்தது. எனவேதான் எலியாவிடத்திலே அவர் வரத்தை கேட்கும்போது இரட்டிப்பான வரத்தை அவர் கேட்டார். உம்மிடத்தில் உள்ள உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று. அப்போ அதற்கு எலியா என்ன சொன்னார்? நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் அது உனக்கு கிடைக்கும். அப்போ அந்த பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி ரதமும் குதிரையும் எல்லாரும் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அந்த ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கிறவர்கள் தான் பார்க்க முடியும். அப்போ உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தால், தேவனுடைய மகத்துவங்களை பார்க்கும்படியாக உன்னுடைய கண்கள் திறந்திருந்தால் இரட்டிப்பான வரம் உனக்கு கிடைக்கும். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய கண்கள் திறந்தவைகளாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரிய வேண்டியவைகளாக இருக்கிறது. அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சகல சம்பூரணத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய பரிபூரணமாக அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் பார்வை இல்லாமல் இருக்கிறபடியினாலே, பார்வை குறைபாடு இருக்கிறபடியினாலே அவருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு நாம் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அப்போ நிறைவான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நாம் அவரை பற்றி கொள்வோம், நாம் அவருக்கு இடம் கொடுப்போம், நாம் அவருக்கு நேரத்தை கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்முடைய பார்வையை சரி செய்து, நம்முடைய மனக்கண்களை சரி செய்து, நம்மை பிரகாசிக்க செய்து, பிரகாசமுள்ள மனக்கண்களை நமக்கு கொடுத்து, நம்ம தேவனுடைய ராஜ்யத்திலே நம்மை வல்லமையாக எடுத்து பலப்படுத்துவார். சங்கீதம் 118, 15, 16 வாசிக்கிறோம். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். 136, 12 பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சங்கீதம் 89, 10 உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். சங்கீதம் 98, 1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. சங்கீதம் 89, 21 என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். எரேமியாவில் இந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 21, 5 நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமும் மகா கடுமையுமாக யுத்தம் பண்ணி. இங்கு தேவனுடைய கரத்தை குறித்து வாசிக்கிறோம். எரேமியா 32, 21 இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி. இங்கு பலத்த கை என்று பார்க்கிறோம். இதேபோல எசேக்கியேல் 20, 33, 34 பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன். நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடி வர செய்து. அப்புறம் உபாகமம் 4:34 உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்து பார். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. அப்போ பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் இதை அவர் செய்யவில்லை. இப்போ அவர் தேவன் என்பதை உனக்கு காட்டப்படும்படியாக உனக்கு மாத்திரம் கர்த்தர்படி வல்லமையுள்ள கரத்தினால ஓங்கிய புயத்தினால மகா பயங்கரமான செயல்களினால உன்னை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். 1 நாளாகமம் 29, 12 உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. இது தாவீது ராஜா சொல்லுவது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அப்போ எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனால் ஆகும் என்று சொல்லி நம்ம போன செய்தியில் பார்த்தோம். இன்றைய செய்தியில் இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக என்ன பார்க்குறோம்? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால்
ஆகும். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. 2 நாளாகமம் 6:32. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும் உம்முடைய பலத்த கரத்தி நிமித்தமும் ஓங்கிய உம்முடைய புயத்தி நிமித்தமும் தூர தேசங்களில் வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினால். இது சாலமோன் ராஜா ஜெபிக்கிறார் இந்த ஆலய பிரதிஷ்டையின் போது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அந்நிய ஜாதியாரும் இங்கே வந்து விண்ணப்பம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு எதுக்காக நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, உம்முடைய பலத்த கரத்தி நிமித்தமும் உம்முடைய ஓங்கிய புயத்தி நிமித்தமும் அவங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லி சாலமோன் ராஜா ஜெபிக்கிறார். அதே போல் யோசபாத் ராஜாவும் இதை சொல்லுகிறார். 2 நாளாகமம் 26 உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. இந்த யோசபாத் திரளான ஆஸ்தியுடையவராக இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ இவருக்கு தேவனுடைய கரத்தின் வல்லமையும் பராக்கிரமும் தெரிந்தபடினாலே அவர் ராஜ்யத்திலே பலப்பட்டு அவர் வல்லமையான காரியங்களை செய்தார். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இங்கு கர்த்தர் நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன், என் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எங்கெல்லாம் வல்லமை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் அவர் தன்னுடைய கரத்தை சொல்லுவதற்கு உண்மையுள்ளவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 62:8 இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். யாக்கோபு 15:16 பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும், கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். அப்போ அந்த தேவனுடைய எதிரிகள் என்ன செய்வாங்களாம், தேவனுடைய புயத்தின் மகத்துவத்தினால அவங்க கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். அவங்க மேலே பயமும் திகிலும் அவர்கள் மேலே விழும். கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும் அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, கல்லை போல அசைவற்றிருப்பாங்க. எதனால, உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால். இப்போ உபாகமம் 7:19 உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். அப்போ நீ பார்த்து பயப்படுகிற, அப்போ நமக்கு பயமுறுத்துகிற காரியங்கள் எது வந்தாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாராம், எதை நீ பார்த்துட்டு பயப்படாமல் இருன்னு சொல்கிறாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. அப்போ சத்துரு நமக்கு எதிராக கொண்டு வருகிற பிரச்சனைகள், நாம் பயத்திலே ஆழ்த்துகிற பிரச்சனைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம எதை பார்த்து பயப்படாமல் இருக்கணும், தேவனுடைய கரம் வல்லமையுள்ளது, அது மகத்துவமானது, அவர் தம்முடைய கரத்தினால எவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்திருக்கிறார் என்று இந்த வேதாகம் முழுவதுமாக அவர் நமக்கு எழுதி காண்பித்திருக்கிறார். எனவே அந்த வல்லமையுள்ள கரத்தை நினைத்து அந்த எதிரிகளுக்கு நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும். நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே தம்முடைய பலத்த கையினாலே எவ்விதமாக வல்லமைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மகத்துவங்களையும் பயங்கரங்களையும் செய்திருக்கிறாரோ அதை போலவே நீ பார்த்து பயப்படுகிற எல்லாருக்கும் கர்த்தர் இவ்விதமாக அற்புதங்களை அடையாளங்களை செய்து உன்னை கர்த்தர் புகழ்ச்சியாக வைப்பார். கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவார். எனவே நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்.
உபாகமம் 9:29 நீர் உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன். உபாகமம் 11:2 உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த சிட்சையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும். 1 ராஜாக்கள் 8:41 உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. யோபு 40:9 யோபு கூட அறிந்திருக்கிறார். யோபு என்ன சொல்கிறார்? 40:9 கர்த்தர் யோபுல கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே இங்கு சொல்லுகிறார். இப்போ யோபுன்னு சொன்னாலே நமக்கு யோபு சொன்னது தான் நம்ம மைண்டில் வந்துடுது. ஆனால் இந்த யோபு 40 யார் பேசுகிறது? கர்த்தர். கர்த்தர் யோபை பார்த்து கேட்குறார், தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயம் உண்டோ? அவரை போல் இடி முழக்கமாய் சத்தமிட கூடுமோ? அப்போ தேவனே என்ன சொல்கிறார்? என்னை மாதிரி உனக்கு புயம் இருக்குதா அப்படின்னு ஆண்டவரே கேட்குறார். அப்போ அவ்வளவு வல்லமையுள்ள புயத்தை உடையவர். ஏசாயா 30:30 கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெரு வெள்ளம் கல் மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். இப்போ அவருடைய வல்லமையை அவர் என்ன செய்வார்? புயத்தின் வல்லமையை அவர் காண்பிப்பார். எரேமியா 27:5 நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கி என் புயத்தினாலும் உண்டாக்கினேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இப்போ இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்ததை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அழைத்து கொண்டு வந்தார் என்று நாம் பார்த்தோம். எரேமியாவிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். அப்போ நம்ம எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய மகாபலத்தினாலும் ஓங்கிய அவருடைய புயத்தினாலும் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த பூமியை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறார். எரேமியா 32:17 கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இப்போ உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, அது நமக்கு தெரியும், நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதை பாருங்க, அதுக்கு முன்பாக அவர் என்ன சொல்லுகிறார்? தேவரீர் மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். அப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அது நமக்கு தெரியும். ஆனால் அவர் மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் என்று சொல்லி எரேமியாவிலே கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ லூக்கா 1:51 தம்முடைய புயத்தினால் பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம இதை பார்க்குறோம். கர்த்தர் எதில் பராக்கிரமம் செய்கிறாராம்? புயத்தினால். அதே போல் சங்கீதத்தில் இன்னொரு வசனம் இருக்குது, 79:11 கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புய பலத்தினால் உயிரோடே காத்தருளும். இப்போ கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உம்முடைய புய பலத்தினால் உயிரோடே காத்தருளும், இது நம்முடைய ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்கிறது. அப்போ ஆக்கினைக்கு நேராக இருக்கிறவர்களை கர்த்தர் அவருடைய பலத்தினாலே காத்து கொள்வார். அப்போ இந்த புய பலம், அவருடைய புய பலத்தினாலே உயிரோட காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ இந்த கரம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம், வல்லமையுள்ள கரம் என்று சொல்லி. இப்போ இந்த லூக்கா 11 மத்தேயு இல்லை, முதல்ல லூக்கா 11:20 நம்ம வாசிக்கலாம். இதுலேயும் தேவனுடைய விரல் என்று சொல்லி வருகிறது. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தும் போது அந்த பரிசேயர் சதுசேயர்கள்லாம் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? பெயல்செபூல்னால இயேசு பிசாசுகளை துரத்துகிறான்னு சொன்னாங்க. அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை
துரத்துகிறேன். அதனால தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இப்போ இதை மத்தேயு 12:28 என்ன சொல்கிறாருன்னா, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்போ தேவனுடைய விரல் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், தேவனுடைய ஆவின்னு சொன்னாலும் ஒன்று தான். அப்போ தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்கிறார். அதே போல் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். அப்போ விரல் என்று சொல்லும்போது தேவனுடைய ஆவி. அப்போ தேவனுடைய கரம் என்று சொல்லும்போது அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அதுதான் சங்கீதம் 79:11 கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புய பலத்தினால் உயிரோடே காத்தருளும். அப்போ உம்முடைய புய பலம் என்பது பரிசுத்த ஆவி. அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள். அப்போ மரணத்துக்கு தப்பிக்கப்படுகிறார்கள். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவம் செய்தவர்கள் கொலைக்கு மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை உமது புய பலத்தினால் உயிரோடு காத்தருளும். அப்போ அவர்களுக்கு புது வாழ்வை கொடுப்பது யாரு? உயிர். ஆவியிலே பிறக்க வேண்டும். மறுபடியுமாக ஆவியிலே பிறக்க வேண்டும். அப்போ மறுபடியுமாக ஆவியிலே பிறந்த இந்த உயிரோடு காத்தருளுவதற்கு உம்முடைய புய பலம் பரிசுத்த ஆவியின் உயிர். பரிசுத்த ஆவி நம்மை உயிரோடு காத்தருளுகிறது. இந்த இன்னுமாக கர்த்தருடைய கரத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18:46 கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். அந்த ஆகாப் ரதத்தில் வராரு. அதை விட ஃபாஸ்ட்டாக எலியா போகிறார். எதனால? கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஆவியானவர் அவர் என்ன செய்கிறாரு? வேகமாக கொண்டு செல்கிறார். அதே போல் 2 நாளாகமும் 3:15 எலிசாட்ட தீர்க்க தரிசனம் கேட்க போகும்போது எலிசா சொல்கிறார், இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு என்ன சொல்லுவாங்க? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்கி, ஆவியானவர் சொன்னது என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஆவியானவர் என்று சொல்வதற்கு பதிலாக கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. அப்போ கர்த்தருடைய கரம் என்று சொல்வது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. 2 நாளாகமும் 30:12 தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. எஸ்ரா 7:9 தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். எஸ்ரா 8:22 எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. அதே போல் நெகேமியா 2:8 என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அதே போல் இந்த யாத்ராகமம் 8:19 மோசே பார்வோன் அரண்மனையிலே அவர் காரியங்களை செய்யும்போது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். அந்த மோசே கோலப்படும்போது சர்ப்பமாக மாற, அதே போல் மந்திரவாதிகள் அப்படி செய்வாங்க. அப்படி நிறைய செய்யும்போது சில காரியங்களை மந்திரவாதிகளால் செய்ய முடியாது. அப்போ செய்ய முடியாத நிலை வரும்போது அந்த மந்திரவாதிகள் பார்வோனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இது தேவனுடைய விரல். அப்போ சங்கீதம் 21:8 உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். 1 சாமுவேல் 7:13 சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. ஏசாயா 8:11 கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி. அப்போ கரம் என்மேல் அமர்ந்து என்னுடனே பேசி நான் ஜனத்தின் வழி நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி. இப்போ கரம் பேசுமா? கரம் புத்தி சொல்லுமா? அப்போ நம்மளோட பேசி நமக்கு புத்தி சொல்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்பது கர்த்தருடைய கரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஏசாயா 52 மீட்கக்கூடாத படிக்கு என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ. எசேக்கியேல் 1:3 எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே
கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இந்த யோவானை குறித்து நம்ம என்ன பார்க்கிறோம்? யோவான் 1:66 கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடே இருந்தது. இப்போ யோவானோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. அப்போ சீஷர்களை குறித்து அப்போஸ்தலர் 11:22 கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. இந்த சீஷர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அப்போ இந்த சீஷர்களோடு கர்த்தருடைய கரம் இருந்தபடினால அநேக ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 2:37 அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். பரிசுத்த ஆவி பொழியப்பட்ட போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சீஷர்கள் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 4:29-30 இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் என்றார்கள். அப்போ அந்த சீஷர்களை இந்த அதிகாரிகள் பயமுறுத்துறாங்க. அப்போ அந்த பயமுறுத்தும் போது சீஷர்கள் என்ன ஜெபிக்கிறாங்க? அவங்க பயமுறுத்துகளை தேவரீர் கவனித்து இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து உம்முடைய கரத்தை நீட்டி எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அப்போஸ்தலர் 5:30-31 நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அதான் நம்ம தாவீது என்ன சொல்கிறார்? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அதே போல் நம்மளையும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். அவருடைய பலத்த அந்த கைக்குள்ளே நம்ம அடக்கமாக இருந்தோம்னு சொன்னால் அந்த கையை விட்டு வெளியே போகாமல் அந்த கைக்குள்ளே நம்ம அடக்கமாக இருக்கணும். அந்த கைக்குள்ளே நம்ம இருக்கும்போது என் உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்போ அவருடைய கரத்திற்குள்ளாக இருக்கும்போது அவருடைய பலத்த கைக்குள்ளே நம்ம இருக்கும்போது ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துவார். ஏசாயா 63:12 அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் யாரை இருக்க சொல்லியிருக்காராம்? பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடினால மோசேயின் கையை கொண்டு தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய கரம் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அப்போ தேவனுடைய கரத்தின் மூலமாக அவர் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய வல்லமை எதன் மூலமாக வெளிப்படுகிறது? தேவனுடைய கரத்தின் மூலமாக. அப்போ தேவனுடைய கரம் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அப்போ அவருடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக வெளிப்படுகிறது. அப்போ தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே தேவனை வெளிப்படுத்தினார். அதே போல் தேவனுடைய வல்லமை அவருடைய கரத்தில் இருக்கிறது. உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. அப்போ அவருடைய கரம் என்பது பரிசுத்த ஆவியானவர், தேவன், பிதாவாகிய தேவன், தேவனாகிய கர்த்தர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக வெளிப்படுகிறது. அவர் தம்முடைய பலத்த
பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை மீட்டு கொண்டார். அப்போ அவர்கள் நடுவிலே பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்கள் மத்தியிலே வல்லமையான காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடைபெற்றது. தேவனுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவரால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, புற ஜாதிகளுக்கு எல்லோருக்கும் அவருடைய வல்லமை பரிசுத்த ஆவியின் மூலமாக வெளிப்பட்டது. அதே போல நமக்கும் அவர் தம்முடைய வல்லமையை பரிசுத்த ஆவியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அப்போ பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது நாம் பலனை பெற்றுக்கொள்கிறோம். ஏசாயாவிலே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அப்போ நம்ம தேவனுக்கு காத்திருக்கும் போது அவர் நமக்கு பலனை தருகிறார். அப்போ அந்த நம்மை கடைசியாக சகோதரரே கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆவியிலே பலன் கொள்ளுதல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? அந்த பிள்ளை ஆவியிலே பலன் கொண்டு. அப்போ பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக நாம் ஒப்பு கொடுக்கும்போது நாம் வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, நவமான பாஷைகளை பேசுவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ நம்ம விசுவாசிக்கிறவர்கள். அப்போ நம்முடைய அடையாளம் என்ன? நவமான பாஷையை பேசுவது, பிசாசுகளை துரத்துவது, இன்னும் சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாக வாழ்ந்தது, நாம் எவ்விதமாக ஒரு மனித வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த மாம்சத்திலே இருந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆவியாக இருக்கிறோம், நமக்கு ஆத்மாவும் சரீரமும் இருக்கிறது. இந்த வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு முன் மாதிரியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அப்போ விசுவாசிக்கிறவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக பிசாசுகளை துரத்தினார்? நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். அப்போ நம்ம விசுவாசிக்கிறவர்கள் பிசாசுகளை துரத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாம்சம் இந்த பிசாசை துரத்த முடியாது. தேவனுடைய விரலினாலே, தேவனுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே நாம் இந்த பிசாசுகளை துரத்த வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நாம் நவமான பாஷைகளை பேச வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். பரிசுத்த ஆவியினாலே வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் பரிசுத்த ஆவியினாலே ஆகும். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியிலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. அப்ப யாரிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ, யாரிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறாரோ, யார் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறாரோ, அவர் தேவனுடைய கரத்தின் வல்லமையையும் பலத்தையும் பெற்றிருக்கிற, வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றவராக இருக்கிறார். எனவே அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர். எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் பரிசுத்த ஆவியினாலே ஆகும். ஆவியாக இருக்கிற நாம் நம்முடைய ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக இணையும் போது நம்முடைய ஆவி பலப்படுத்துகிறது, நம்முடைய ஆவி மேன்மைப்படுத்தப்படுகிறது. எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் பரிசுத்த ஆவியினாலே ஆகும். ஆமேன். தேவனுடைய ஆவியினாலே ஆகும். பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். நம்முடைய மாம்ச பலத்தினாலே அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம்.
12ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 11 தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் இன்னும் வாசிக்கிறோம். பணிமுட்டுகள் அனைத்திற்கும் உரிய கட்டளையையும் கொடுத்தான். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு ஆலயத்தை குறித்த கட்டளைகளை எப்படி கொடுக்கிறான்? 12ஆம் வசனத்திலே ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடி எல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய. அப்போ இங்கே ஆவியினால் என்று போட்டிருக்கா. அப்போ பரிசுத்த ஆவியானவர். 19ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. அப்போ கர்த்தருடைய கரத்தினால் அந்த மாதிரி எப்படி, இந்த ஆலயத்தின் மாதிரி எப்படி தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய கரத்தினால எழுதி கொடுக்கப்பட்டது. இதை தான் 12ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்ட. இப்போ பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த நோவாவோடு கூட இருந்து அந்த பேழையை எவ்விதமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். அந்த மிருகங்களை எவ்விதமாக உள்ளே சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். அதே போல இந்த தாவீதுக்கு அவருடைய கரத்தினாலே கற்றுக் கொடுத்தார். மோசேக்கு தம்முடைய விரலினாலே கற்பனைகளை எழுதி கொடுத்தார். அங்கு வல்லமையை நடப்பிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்த சங்கீதங்களிலே தாவீது ராஜா எவ்வளவு அதிகமாக எவ்வளவு தெளிவாக வசனங்கள் எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே தாவீது என்ன சொல்லுகிறார்? 2 சாமுவேல் 23:2 கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. அப்போ தாவீது இதையெல்லாம் அவர் தானாக சொல்லவில்லை. இப்போ எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு என்று சொல்லி நம்ம ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் அதையெல்லாம் அவர் தானாக சொல்லவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய மகத்துவங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி பரிசுத்த ஆவியானவரால் பேசப்படுகிறது. அப்போ நல்ல வார்த்தைகளை தேவனை குறித்து அறிகிற அறிவு பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கிடைக்கிறது. அதான் ஆகாய் 2:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். நம்ம நினைக்கிறோம் ஆவியானவர் இப்போ மட்டும்தான் அப்படின்னு. ஆனால் ஆவியானவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க எகிப்திலிருந்து புறப்படுகிற போது பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தையின்படியே ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். அதனால நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க என்று சொல்லி இந்த செருபாபேலுக்கு இந்த ஆகாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இந்த செருபாபேல் என்பவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து, பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து வந்து எஸ்ரா, நெகேமியா, அந்த செருபாபேல், இந்த செருபாபேல் ஆலயத்தை கட்டுகிறார். நெகேமியா எருசலேமின் மதில்களை கட்டுகிறார். எஸ்ரா அவர் ஆசாரியன். அவர் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த செருபாபேலுக்கு ஆலயத்தை கட்டும்படியாக அந்த ஆகாய் தீர்க்கதரிசி தைரியமாக என்ன சொல்லுகிறார்? உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின் படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். அப்போ இங்கே பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லா காரியங்களையும் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். எனவே பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நாம் பலப்படுத்தப்படுகிறோம். எனவே இதை நாம் மனதில் வைத்து கொண்டு ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம். கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், பிதாவினால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் நிறைவேறும் வரை எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அப்போ அந்த வாக்கு தத்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் கொண்டு, அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது
நாம் பலன் கொள்ளுகிறோம். எனவே பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் முக்கியத்துவம் செலுத்துவோம். நாம் அந்நிய பாஷைகளை பேசுவோம். அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அதற்காக ஜெபியுங்கள். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்நிய பாஷையை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன நவமான பாஷைகளை பேசுவார்கள். நம்ம அந்த செய்தியின் ஆரம்பத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? சிம்சோன் தன்னுடைய அடையாளத்தை அவன் துச்சமாக எண்ணினான். அவனுக்கு ஒரு நசரேய விரதம் கொடுக்கப்பட்டு அவன் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, திராட்சை சம்பந்தமான காரியங்கள் எதையும் அவன் சாப்பிடக்கூடாது. தன்னுடைய முடியை அவன் என்ன செய்ய வேண்டும்? நசரேய விரதத்திற்கென்று தலைமுடியை அவன் காப்பாற்ற வேண்டும், அதை அவன் வெட்டக்கூடாது. இப்படி அவனுக்கு காரியங்கள், அவனுக்கு நசரேய விரதம் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் அந்த தெளிலாளை முக்கியமாக நினைத்து இந்த நசரேய விரதத்தை அவன் அலட்சியப்படுத்தி அவன் அந்த மற்றவர்களுக்கெல்லாம் உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று கேட்கும்போது அவன் எல்லாவற்றையும் சொல்லி அந்த நசரேய விரதம் அவனுக்கு கலைக்கப்படுகிறது. அவனுடைய முடியை அவர்கள் சிரைத்து போடுகிறார்கள். அப்பொழுது அவனுக்கு என்ன நடக்கிறது? கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாமல் எப்போதும் போல எழுந்திருப்பேன் என்றான். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்போ அங்கே அந்த தெளிலாள் சிம்சோனிடத்தில் என்ன கேட்கிறாள்? சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். இப்போ இந்த கேள்வியை கேட்குறா. உனக்கு மகாபலம் இருக்குது, இது எதில் இருக்குது? இந்த பலத்தெல்லாம் உன்னை விட்டு நீக்கணும்னா உன்னை எதில் கட்டலாம் அப்படின்னு கேட்குறப்ப இந்த கேள்வியே எவ்வளோ ஒரு கொடூரமான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்வியை பார்த்த உடனே அவன் அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணியிருக்கணும்? அவன் ஓடி போயிருக்கணும். அதான் பிசாசை துரத்துங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த பிசாசு கூட உட்கார்ந்து நம்ம டீல் பேசிட்டு இருக்கக்கூடாது. அந்த நீதிமொழிகளில் என்ன சொல்லியிருக்கு? தன் மடியில் அக்கினி தழலை வச்சுட்டு மடி சுடாமல் இருக்குமா? அதே போல் ஒரு தழலில் கால் சுடாமல் அக்கினியில் நடக்க முடியுமா? அப்படி சொல்லி நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். அதான் யோசேப்பு என்ன செஞ்சான்? அந்த போத்திபாருடைய மனைவி அந்த வேசித்தனத்திற்காக, அந்த பாவத்திற்காக அவள் வந்தபோது யோசேப்பு தன்னுடைய ஆடையை போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினான். எனவே நாம் விலகி ஓட வேண்டிய நேரங்கள் இருக்கிறது. அந்த வேசித்தன பாவம், இந்த மாம்ச இச்சை, இந்த பாவங்கள்லாம் நம்ம டீல் பண்ணிக்கலாம், நம்ம பேசி தீர்த்துக்கலாம் என்று சொல்வதற்கு இடமில்லை. நாம் எந்த இடத்தை விட்டு ஓட வேண்டுமோ அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். நம்ம பார்த்துக்கலாம், ஜெபிச்சுக்கலாம், நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பாவத்தை மேற்கொள்ளலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன சொன்னாலும் வேசித்தனம் என்பது இப்படித்தான். அந்த தெளிலாள் சிம்சோனை போலத்தான் அவன் கேள்வி என்ன கேட்குறா? உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்குது என்று கேட்குறா. ஆனால் அவன் பொய்யா சொல்லி இப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போகலான்னு பார்க்குறான். ஆனால் அவள் என்ன பண்ணுறா? 15ஆம் வசனத்தில், அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சயமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு
நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அப்போ இங்கே பாருங்க, மகாபலம். இவ கேள்வி கேட்கும்போதே இவன் அந்த இடத்த விட்டு ஓடி இருக்கணும். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? அவளை விட்டு அவனால் போக முடியலை. அவன் கேட்கும்போது சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டதான். அப்போ அந்த அளவு விசனப்பட வேண்டிய தேவை அவனுக்கு அங்கே என்ன இருக்குது? அந்த வேசியை விட்டு அவன் விலகி போவதற்கு இல்லாமல் அவள் சொல்கிறதுனால இவன் சாகத்தக்கதாய் விசனப்படுகிறான். அந்த இடத்தை விட்டு போவதற்கு பதிலாக அவன் என்ன செய்கிறான்? தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி அவனுடைய நசரேய விரதத்தை அவன் அங்கு அலட்சியப்படுத்துகிறான். அவனுக்கே தெரியுது, என் பலம் என்னை விட்டு போம் என்று அவன் சொல்லுகிறான். இப்போ எவ்வளவு மதீனமாக அவன் இருக்கிறான் என்று பாருங்கள். அப்போ அவன் என்ன செய்கிறா? காசுக்காக உடனே 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்தினான். அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்போ கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் அவன் சொன்னான். ஆனால் அவனை என்ன செஞ்சாங்களாம்? வரைச்சிட்டு இருக்க வச்சாங்களாம். நீ பெரிய பலசாலி தானே, நல்ல பலசாலியாக இருந்து என்ன செய்ய, எல்லாருக்கும் வரைச்சிட்டு இரு அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு அவனை கண்ணை என்ன செஞ்சிட்டாங்க? பிடுங்கிட்டாங்க. 2 கண்ணையும் பிடுங்கி ஒருவேளை திரும்பவும் இவனுக்கு பலன் வந்துட போதுன்னு சொல்லி வெண்கல விலங்கு போட்டு வரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். ஆனால் கர்த்தர் எப்போதுமே அன்புள்ளவராகவே இருக்கிறபடினாலே, அவர் எப்பொழுதும் அவருடைய கரத்திலே மீட்பின் திட்டம் இருக்கிறபடினாலே, எவ்வளவு இழிவான நிலையிலே பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களையும் மீட்பதற்கு கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறபடினாலே அங்கே பார்க்கிறோம், அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. அப்போ அந்த வசனத்தின் கடைசியில், அதிகாரத்தின் கடைசியில், இந்த ஒரு விசை மாத்திரம் நீ நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அதில் அவன் மரித்து போகிறான். அப்போ அவன் கேட்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையை நான் பழி வாங்கணும், நான் இதோடு கூட நான் சாகுறேன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அவன் செத்து போகிறான். நான் பிழைச்சி வரணும், நான் ஆண்டவருக்காக மீண்டுமாக நான் உழைக்கணும், நான் ஆண்டவருக்காக மீண்டுமாக அவருடைய பலத்தை நான் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்திருந்தால் அவனுடைய ஜெபத்தின்படியாக அவனுக்கு நடந்திருக்கும். ஆனால் அவன் அங்கே என்ன ஜெபித்தான்? என் இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளுங்க, நான் இவங்களோடு கூடவே நான் சாகிறேன் என்று சொல்லி அவன் ஜெபித்த போது கர்த்தர் அவனை நினைத்தருளினார். அவன் அங்கே என்ன செய்கிறான்? பலன் அடைந்து கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுத்தார். பலப்படுத்தும் என்று சொன்ன போது கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். எனவே அவனுடைய அடையாளம் அந்த நசரேய விரதம். அவன் அதை துச்சமாக எண்ணினான். தெளிலாளை முக்கியமாக எண்ணி அவனுடைய நசரேய விரதத்தை அவன் துச்சமாக எண்ணினான். அதனாலே அவனுக்கு இருந்த அந்த மகாபலம் அவனை விட்டு போயிற்று. அவன் அவர்களோடு கூட செத்து போனதை நாம் பார்க்கிறோம். அவன் மீண்டுமாக கர்த்தரிடத்தில் கேட்டபோது கர்த்தர் அவனை பலப்படுத்தினதையும் நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய விசுவாசிகளாக இருக்கிற நாம், தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிற நாம், நம்முடைய அடையாளம் என்ன? நவமான பாஷைகளை பேசுவார்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய அடையாளமாக இருக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ பிதாவினால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கிற நாம், சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிற நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய அடையாளமாக இருக்கிறார், நம்முடைய அச்சாரமாக இருக்கிறார், நம்முடைய முத்திரையாக இருக்கிறார். எசேக்கியேலை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் நெற்றியிலே அடையாளம் போடு என்று சொல்லி. அப்போ பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறவர்களுக்கு அந்த அடையாளத்தை போட சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம என்னைக்காவது பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெபிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் நம்மளும் பெருமூச்சு விட்டு ஜெபிக்க முடியும் எப்போ? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து ஜெபிக்கும் போது நம்ம பெருமூச்சு விட்டு ஜெபிக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளாக இருந்து நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல்
செய்கிறார். அப்ப பெருமூச்சு விட்டு நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார், பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களை நெற்றியிலே அடையாளம் போடு. அப்ப பெருமூச்சு விட்டு அழுறது யார்? ஆவியானவரும் நம்மளும். அப்ப நம்ம என்ன பண்ணப்படுகிறோம்? அடையாளம் போடப்படுகிறோம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களாக. இப்போ ஆவியானவர் நமக்குள்ளாக செயல்பட வேண்டும். ஆவியானவரே நம்முடைய அடையாளமாக இருக்கிறார். அதான் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். இதை நம்ம ரோமரில் நம்ம வாசித்தோம். அதான் ரோமர் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்போ நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரரும் குமாரத்தியும் என்று நாம் பார்த்தோம். அப்போ அந்த தேவனுடைய குமாரன் தான், தேவனுடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்கிற அடையாளமே யாரு? ஆவியானவர் தான். ஆவியானவர் இருந்தாதான் சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்ம அப்பா பிதாவே நம்ம கூப்பிட முடியும். ஆவியானவர் இல்லாமல் சும்மா அப்பா அப்பான்னு கூப்பிட்டாலும் நம்ம வழியில் போகிறவங்களெல்லாம் சும்மா வயசுக்கு மூத்தவங்களெல்லாம் பேச்சுக்கு அப்பா அப்பான்னு கூப்பிடுறோம்ல, அந்த கதையாக தான் இருக்கும். அப்போ ஆவியானவர் உள்ளே இருந்தாதான் உண்மையிலே நம்ம யாராக இருப்போம்? தேவனுடைய பிள்ளையாக இருப்போம். அப்போ நம்முடைய அடையாளம் ஆவியானவர், நம்முடைய அச்சாரம் ஆவியானவர். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக நாம் பெற்ற பரிசுத்த ஆவியானவர். இப்போ இந்த சிம்சோன் தன்னுடைய அடையாளத்தை இழந்து போனான், தன்னுடைய பலத்தை இழந்து போனான். நம்முடைய அடையாளம் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். நவமான பாஷைகளை பேசுவார்கள். எனவே பரிசுத்த ஆவியானவராகிய அடையாளத்தை நாம் ஒருபோதும் துச்சமாக நாம் நினைக்க வேண்டாம். அவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அவர் நம்மை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஆமீன்.